Welcome to JM Students Education. In the video, we will talk about 12th Standard Accountancy, Chapter 2, Sum number 8. From the following receipts and payment account and the additional information given below, calculate amount of subscription to be shown in income and expenditure account for the year ended 31st December 2018. நல்லா கவனிங்க இங்க என்ன நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க calculate amount of subscription to be shown in income and expenditure. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனை எங்க காமிப்பீங்க அது மட்டும் தான் கேட்டிருக்காங்களே தவிர இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டு சர்ப்ளஸா டெபிசிட்டா நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லல. சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி காமிப்ப அண்ட் அட்ஜஸ்ட்மெண்டோட சேர்த்து எப்படி காமிப்ப அதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். அப்ப அதுக்கான ஆன்சர் மட்டும் நம்ம எழுதினா போதும். என்ன கொடுத்துருக்காங்க ரெசிப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க 2017, 18, 19 3 இயர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ₹8,000 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க நம்ம எந்த இயருக்கு போட போறோம்ன்றத முதல் கவனிக்கலாம். எந்த இயருக்கு போட போறோம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் 31st December 2018 நம்ம போட போற அக்கௌண்டிங் இயர் என்னது 2018. அப்போ 2018க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இங்க எவ்வளவு இருக்கு 1,72,000. ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை எந்த சைட்ல எழுதுவோம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை இன்கம் சைட்ல எழுதுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அ இன்கம் ஃபார் எனி ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன். So, முதல் நம்ம heading எழுதிக்கலாம் income and expenditure account for the year ended 31st 12 expenditure income double side தான் யூஸ் பண்ணணும். expenditure income இதுல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எந்த சைட்ல எழுதுவோம் இன்கம் சைட்ல எழுதுவோம். ஸோ இன்கம் சைட்ல பை சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து 1,72,000. நம்ம எந்த அக்கௌண்டிங் இயருக்கு போடுறோமோ அந்த அக்கௌண்டிங் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எடுத்து எழுதணும். ஓகே, அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 8,000. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த இயர்ல அவங்களுக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க இன்னும் ரிசீவ் பண்ணாம இருக்கிறது அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அதை ஆட் பண்ணணும். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2018 வந்து 8,000. இதை ஆட் பண்ணா டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவு 1,80,000. அதுதான் நம்ம உட்டர் காலம்ல போகணும். இப்போ இவ்வளவுதான் இந்த சம். இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. வேற எந்த கால்குலேஷன் நம்ம பண்ணணும்ன்ற அவசியம். சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வரும் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் சைட்ல வரும். அதோட நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை சேர்த்து ஆட் பண்ணி காமிக்கணும். ஓகே, அவ்வளவுதான் இந்த சம். Sum number 9. How the following item will appear in the final accounts of the club for the year ending 31st March 2019. நல்லா கவனிங்க இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க how the following will appear in the final accounts. ஃபைனல் அக்கௌண்ட் சொன்னா நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போடணும் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம எந்த இயருக்கு போட போறோம் 31st March 2019. முதல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எழுதிக்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st 2019. சம்ல 2017, 18, 18, 19, 19, 20க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம போடுறது மார்ச் 19 அப்படின்னு சொன்னா அதோட இயர் வந்து என்னது 18, 19 அமௌண்ட் எவ்வளவு 50,000. ஓகேவா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா there are 200 members in a club each paying annual subscription of 400 per annum. Subscription still outstanding for the year 17, 18 is 2,000. இதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். எவ்வளோ மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க 200 மெம்பர்ஸ் அந்த கிளப். எவ்வளோ அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ₹400. ஒரு சின்னதா ஒர்க்கிங் நோட் போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு. ஒர்க்கிங் நோட்ல இப்போ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா 200 மெம்பர்ஸ் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் 400. இப்போ 200 × 400 மல்டிப்ளை பண்ணா 80,000. ஆனா ஃபார் த பர்டிகுலர் இயர்ல அவங்க ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு 50,000. 18, 19ல ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு 50,000. அப்ப ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 50,000. ரிமைனிங் எவ்வளவு 30,000. அப்ப இன்னும் அவங்களுக்கு வராம இருக்கிற அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு 30,000. அவுட்ஸ்டாண்டிங்னா வர வேண்டிய அமௌண்ட் இன்னும் வரல அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அவுட்ஸ்டாண்டிங். அப்ப அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 30,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பிகாஸ் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம காமிக்கணும் இல்லையா? அப்ப நமக்கு இன்கம் சைட்ல நமக்கு அதை காமிக்கணும். அதனால அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 30,000. இப்போ சம் போடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் 50,000 அதோட நம்ம கண்டுபிடிச்ச அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 30,000 என்ன பண்றோம் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 80,000 அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. ஓகே, நம்மளோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இன்னொரு அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருந்தாங்களே அதை எடுத்து இங்க ஆட் பண்ணணுமான்னு கேட்டா ஆட் பண்ண கூடாது. ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அக்கௌண்டிங் இயரோ அந்த அக்கௌண்டிங் இயரோட இன்கமும் அந்த அக்கௌண்டிங் இயரோட எக்ஸ்பெண்டிச்சரும் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும்.
பட் ஆனா இங்க கொடுத்துருக்கிறது 2017-18 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது லாஸ்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங், அது இன்னமும் பாக்கி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் நம்ம இந்த இயருக்கு கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது பேலன்ஸ் ஷீட். ஏன் இதுக்கு பேலன்ஸ் ஷீட் போடணும்? அவங்க கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொன்னாலே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டோட போட்டு தானே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் முடிப்போம். அதனால கண்டிப்பா நம்ம பேலன்ஸ் ஷீட்லயும் அது எங்க வரும்னு காமிச்சுதான் ஆகணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. லைபிலிட்டிஸ், அசட்ஸ். முதல் அசட் சைட்ல அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு அசட் சைட்ல வரும். ஏன்னா இன்கம் அக்ரூட் நமக்கு அசட் தானே, அக்ரூட் இன்கம் அசட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இது வந்து நமக்கு இன்கம் தான், வர வேண்டிய இன்கம் வரல, அப்போ இது அக்ரூட் இன்கம் தான். அதனால இந்த சைட்ல வரணும், அசட் சைட்ல வரணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 18-19 அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு? நம்ம 30,500 பண்ணணும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் 17-18 அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு? அது ஒரு 2,000. இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வந்து காமிக்கணும். ஸோ லாஸ்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம எதுல கொண்டு வந்து காமிக்கிறோம்? பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வந்து காமிக்கிறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் 17-18 பேலன்ஸ் ஷீட்ல போடுறோம் 2,000. இப்போ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு? 32,000. அண்ட் தென் லைபிலிட்டி சைட்ல கண்டிப்பா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நம்ம லைபிலிட்டி சைட்ல காமிப்போம் இல்லையா, அதே தான் இங்கேயும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நம்ம லைபிலிட்டி சைட்ல காமிக்கணும். இங்க 3 இயர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து ஃபார் த கரண்ட் இயர், இது வந்து சப்சீக்வெண்ட் இயர். சப்சீக்வெண்ட் இயர்னா அடுத்த வருஷம், அடுத்து வரப்போற வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அப்போ சப்சீக்வெண்ட் இயரோட இப்போ இதுதானே ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். 2019-20 தான் என்னது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். நம்ம போடுறது 18-19 அக்கௌண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். பட் 19-20 அமௌண்ட் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு இல்லையா. அப்ப அந்த அமௌண்ட்டை நம்ம எங்க எடுத்து எழுதணும்? லைபிலிட்டி சைட்ல எடுத்து எழுதணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000. ஓகேவா? சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம லைபிலிட்டி சைட்ல காமிக்கணும். அதுக்கு பேரு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ.